ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி பலாக்காய் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அவிச்சிடணும் மஞ்சத்தூள் போட்டு. அப்புறம் இன்னொரு ஃபேனில் கொஞ்சம் ஆயில், கீ, அப்புறம் பட்டை, சோம்பெல்லாம் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காஷ்மீரி தூள், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு ஃப்ரை பண்ண முடியுமோ நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை ஆனக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பலாக்காய் தனி குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி அந்த மசாலாவும் பலாக்காயும் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் ஆகிற அளவு நம்ம கிண்டுறோமோ அவ்வளோக்கு அளவு அதோட ஜூஸ் அதில் நல்லா இறங்கும். ஸோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கெட்டலில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி. ஸோ அதை நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் சேர்க்கணும். ஸோ குக்கரில் சேர்த்தோடனே நல்லா கொதித்து வந்தோடனே அரிசி, நான் சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வைக்கிறதுக்காக ஒரு 2 விசில் வர்ற மாதிரி குக்கர் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.